வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும்னு மூஞ்சில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தேன். அந்த மாற்றத்துக்கு என் பையன் என்ன ரியாக்ஷன் கொடுக்கறான்னு பார்க்கலான்னு வந்தா எப்படி திருன்னு முழிக்கிறான் பாருங்களேன். இதுதான் அந்த மாற்றம். உன் கம்பளி பூச்சி எங்க? என் கம்பளி பூச்சியா? உன் கம்பளி பூச்சி எங்க? அது ஓடிடுச்சுங்க. கம்பளி பூச்சியை ஓட விட்டு காலேஜ் டைம்ல இப்படிதான் மீசையை ஷார்ட்டா கட் சும்மா டிஃபரெண்டா ட்ரை பண்ணலாமே இப்பயும் அதே மாதிரி கட் பண்ணிருக்கேன். நம்ம லவ் பேர்ட்ஸ் ரூம் பயங்கர கொடூரமா இருக்கு. அதை நீ க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி களத்துல இறங்கிட்டேன். ஃபேனு கூட இல்லாம ஃபுல்லா பெருக்கி க்ளீன் பண்ணது பெண்டு நிமிர்ந்துருச்சு. ஆனா க்ளீன் பண்ணிட்டு ரூமை பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. லாஸ்டா சண்டே கோழி மார்க்கெட்ல நம்ம ஒருத்தருக்கு லவ் பேர்ட்ஸ் கிஃப்ட் கொடுத்திருந்தோம். இப்போ அவர் ஒரு எல்லோ கலர் ஃபீமேல் லவ் பேர்டை நமக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காரு. நம்ம இவங்களுக்கு பேரிங் செட்டப் பண்ணலான்னு அழகா ஒரு கூண்டுல வச்சு நம்மளோட ஃபேவரட்டான பானையை உள்ள வச்சு கட்டிட்டோம். பானையை கட்டினதுக்கு அப்புறம் நம்மளோட பெரிய கேஜ்ல இருக்கிற ஒரு நல்ல மேல செலக்ட் பண்ணி மேடமோட கூண்டுல விட்டுறலாம். பரவாயில்லைங்க, கூண்டுல விட்ட கொஞ்ச நேரத்திலே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இந்த பிளெயின் எல்லோ கலர் ஃபீமேலுக்கு நம்ம லாஸ்ட் வீக் கிவ்அவேக்காக வாங்கின வெள்ளை கலர் பேர்டு ஒன்று தான் எனக்கு ஆசை. ஆனா வீடியோல இதை கிவ்அவே கொடுக்க போறேன்னு சொல்லிட்டேனே, இப்ப பேச்சு மாறினா நல்லா இருக்காதுல்ல. துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாற மாட்டேன். ஸோ இந்த லவ் பேர்ட்ஸை அடுத்த சண்டே கோழி மார்க்கெட்டில் கிவ்வே கொடுக்குறது தான். லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் ப்ரோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, இல்லைனா நீங்கள் வர டைமாவது சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. அடுத்த சண்டே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வரேன். ஆனால் நான் வர டைமை சொன்னேன்னா எல்லாரும் அதே டைம்லேயே நமக்கு ஒரு கிவ்வே கிடைக்கும்னு நம்பிக்கையோட வந்துருவீங்க. ஆனால் என்னால் ஒருத்தருக்கு தானே தர முடியும். அதனால தான் டைமிங் சொல்கிறது இல்லை ப்ரோ எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நான் கோச்சிக்க மாட்டேன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த சண்டே என்ன டைம் வருவேன்றதை நம்ம வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். என்னடா அங்கே லவ் பேர்ட்ஸ் ரூமை ரெடி பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே வந்து கடையில் எதே நோண்டிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம கடையில் உள்ள ஒரு பலகை. இந்த 30 நாள் இஃப்தார் ஸ்நாக்ஸ் பிசினஸ் பண்ணனால இதை கண்டுக்காம விட்டோம். ஸோ இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நானே இதை களத்தில் இறங்கி இதை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கேன். இதை விஷயம் தெரிஞ்சா கார்பெண்டர் கூப்பிட்டு செய்ய வேண்டியதானே, ஏன் நீங்களே செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஒரு அனுபவம் தானே. சரி, நான் வேலையை முடிச்சுட்டு வியாபாரத்தை பார்க்குறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு என்ன பண்ணுமோ அதை போய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.